ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ வைப்ஸ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது உன்னக்காயா, ஒரு கேரளா ஸ்பெஷல் ஸ்நாக். இதுக்கு முதல்ல நம்ம பழம் எடுத்துக்கணும். இந்த பழம் நேந்திர பழம் இல்லைன்னா ஏத்தம்பழம்னு சொல்லுவோம். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை ஆவியில் வேக வைக்கணும். ஸோ அதுக்கு நான் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் இந்த பழத்தை எல்லாம் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். ஸோ நல்ல பழுத்த பழமாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கருகராக இருக்கிற பழமாக பார்த்து எடுத்துக்கணும். அது வேக வைக்கும்போது நமக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கேஷ்யூ, ரைசின், உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதெல்லாமே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை கப்பு துருவின தேங்காயும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணதுனால இன்றைக்கி கொஞ்சமாக கல்கண்டு கூட சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டஃப்பை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே டைம் நம்ம பழம் நல்லா வெந்திருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சுன்னா வெந்திருக்கு. இது நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப தணுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி அந்த சின்ன சூட்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இதை கட் பண்ணிவிட்டு உள்ள பிளாக் கலரில் இருக்கும்ல, அதை எடுத்து மாற்றிக்கலாம். அது இருந்துச்சுன்னா அந்த நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கலரில் அங்கங்கே பிளாக் தெரியும், ஸ்பாட்ஸ் தெரியும். அதனால தான் அதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் அந்த தோலில் மாற்றிட்டு எடுத்தாச்சு. இப்போது ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்மாஷரோ இல்லைன்னா ஃபோர்க்கோ ஏதாச்சும் வச்சு நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் மிக்சியில் மட்டும் போடக்கூடாது, போட்டால் ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இது உங்களுக்கு லிக்விடாக தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அரிப்பொடி அரிசி பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கையில் நம்ம சும்மா ஒரு கொஞ்சம் அளவெடுத்து தட்டிக்கலாம். தட்டிட்டு உள்ளே ஒரு ஸ்டஃப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்டஃப்பை கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம உன்னக்காயா மீன்ஸ் அது சின்ன பழத்தில் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாடலில் நம்ம கையால் அதை மேக் பண்ணிக்கணும். ஸோ இப்போது நம்மளோட உன்னக்காயா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு இனி இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆயிலில் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த கலருக்காகத்தான் நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோ தான். ஸோ நம்ம டேஸ்டியான உன்னக்காயா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.